ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபேன் பை சேனல். இன்னைக்கான வீடியோக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு ஆர்சிபி எம்ஐ ட்ரேட் தான், ஹர்திக் பாண்டியா ட்ரேட் தான். எப்படியும் நம்ம டீம் ஆர்சிபி வெற்றிகரமாக 2026 வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஐபிஎல் வின் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு சேர் கொடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போனால் ஒரு ஏஐ வீடியோவா, அது ஏஐ ஃபோட்டோவா இல்லை ரியல் ஃபோட்டோவான்னு கண்டுபிடிக்க முடியல. தினேஷ் கார்த்திக்கு நம்ம ஆண்டி ஃபயரு ப்ளஸ் ஹர்திக் பாண்டியாவும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு இது ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு, ஒருவேளை நடக்கிறது வாய்ப்பு இருக்குதாடா, இது நடக்கிறது நிறையா வாய்ப்பு இருக்கிற மாரி இது ஒரு 50% சொல்ல மாட்டேன், ஒரு 40-60 இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா மாரி பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு டாப் ரேஞ்சஸ்குள்ளே போகிறத வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1 எல்லாத்துக்கும் தெரியும், மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி ப்ளஸ் கேகேஆர், 5 சன்ரைசர்ஸ், 5 மாரி இதை ஒரு டாப் 5க்குள்ளே டீமுக்குள்ளே தான் போகிறதுக்கு நல்ல ஃபேன் பேஸுக்குள்ள ஒரு டீம் போகிறதும் ஒரு நல்ல பிக் பிளேயரும் விரும்புவார். இதில் நான் பார்த்தா சிஎஸ்கே கொடுப்பாங்களான்னு சொல்கிறது ஒரு டவுட்டு தான், அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. கேகேஆருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்ஷன்லேயே இருக்கட்டும், அவங்க பிளேயர்ஸ் இவங்க எடுக்கிறது, இவங்க பிளேயர்ஸ் அவங்க எடுக்கிறதும் ஒரு மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுத்து வாங்குறது ஒரு நல்ல டீமாக இருப்பாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஹர்திக் பாண்டியா ஜிடியில் இருக்கும்போது அவங்க ரிட்டன் ஹர்திக் பாண்டியா வரும்போது நம்மக்கிட்ட தான் கேமரூன் கிரீனை தள்ளி விட்டு 15 கோடி கேஷ் ஆன் டீல் பண்ணி ஜிடின்னு வாங்குவாங்க. அதுமாரி நிறைய ஆக்ஷன் நடந்தது. வில் ஜாக்ஸே நடக்கட்டும், வில் ஜாக்சன் ஒரு ஆக்ஷன் ஒரு காமெடி பண்ணாங்க. ரொமாரிஸ் இப்போ டிம் டேவிட் இங்கேருந்து போனவர் மும்பைலேருந்து மறுபடியும் மும்பைலேருந்து ஆர்சிபிக்கு வந்தார். இதுமாதிரி நிறையா விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாற்றி ஆர்சிபியும் எம்ஐக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துகிட்டு தான் இந்த ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பிக் பிளேயர் எப்பயுமே ஒரு பிக் டீம் ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே போகிறத விரும்புவார். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்சிபி மாரி டீமுக்கு வந்தால் ஒரு நல்ல இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க, 2 கப் அடிச்சிருக்காங்க. அவருக்கும் வந்தால் ஒரு ஃபேன் பேஸ் ஏறியுமே தெரியும். ஆர்சிபி ஃபேன் பேஸ் சொல்ல தேவையில்ல. இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் நடக்குமாடான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு பிக் பிளேயர் கொடுக்கும்போது எம்ஐ மாரி டீம் நல்ல பிளேயர்ஸ் தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எம்ஐ டாப் ஆர்டர் ரோஹித் சர்மா எப்படியா இருந்தாலும் சீசன் 400 ரன் அடிப்பார். ஒரு 2 மேட்ச் சிங்கிளாண்டை வின் பண்ணி கொடுப்பாரு. மற்ற மேட்ச் அவ்வளோக்கு வின் பண்ணி தர மாட்டார். மாரி இல்லை ரோஹித் சர்மா. ரிக்கில்டனும் அதேமாரி தான், ஹோம் மேட்சஸ் மட்டும்தான் பவுன்சி ட்ராக்கில் அடிக்கிறாரு, வெளி கிரவுண்டுக்கு போனால் அடிக்க மாட்டேங்கிறாரு. அதனால் என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று சால்ட்டு கேட்டால் ஆர்சிபி கொடுக்குறது நிறையா வாய்ப்பு இல்லை. வெங்கடேஷ் ஐயர் கேட்டது நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெங்கடேஷ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு ப்ளஸ் நல்ல ஒரு டாப் ஆர்டர் ஹிட்டரு, ப்ளஸ் 2 ஓவர் 1 ஓவர் போட முடியும் அவராலையும், 1 ஓவர் போட முடியும். இதுமாரி ஒரு ஆல் பேக்கேஜ் இருக்கிற பிளேயர் கேட்டாலும் நம்ம ஆர்சிபி கொடுக்குறது தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா வரப்போகிறது ஹர்திக் பாண்டியா, அவர் வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் 4 ஓவர் நல்லாவே போட முடியும். ப்ளஸ் டெத் ஓவரில் ரொமாரிஸ் ஷெப்பர்டு பண்ண வேலையை இவர் அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல கேட்டகரியாகவும் வச்சு பார்க்கலாம். என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹர்திக் பாண்டியாவோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 16,35,00,000. ஆர்சிபிகிட்ட கேட்டாங்கன்னா ஒரு வெங்கடேஷ் ஒரு 7 crores ப்ளஸ் கேஷ் ஆன் டீல் தான். ஏன்னா யாஸ்தாயால் நம்ம எப்படி விளையாட வைக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவரோட 5 crore, மங்கேஷ் அதை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் ஒரு 5 crore கிடச்சிச்சின்னா கூட 17 crore வந்துடுது. ஒரு 16.35 lakhs ஈஸியாக டீல் பண்ணிடலாம். இது டீம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வந்தோன்னா டீம் எப்படிடா மாறுன்னு லைனப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். சால்ட், கோலி 3, படிக்கல் 4, பட்டிதார் 5, டிம் டேவிட் 6, ஹர்திக் பாண்டியா 7, ஜிதேஷ் சர்மா 8, குருணால் பாண்டியா 9, புவி 10, ரசிக் 11, ஹேசல்வுட் 12, சுயா சர்மா. நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்கிறார். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சுயா சர்மாங்கிறாரு. ஒரு தரமான கன் லைனப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2025 நம்மக்கிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா 6th பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் மட்டியாக இருந்துச்சு. ரொமாரிஸ் ஷெப்பர்டு போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. ஹர்திக் பாண்டியா அப்படி அடிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், அவர் பவர் பிளேலையும் போட முடியும், டெத் ஓவர்லையும் போட முடியும், மிடில் ஓவர்லையும் போட முடியும். ஆல் பேஸில் போடக்கூடிய பவுலர் தான் ஹர்திக் பாண்டியா. ப்ளஸ் டாப் லோயர் ஆர்டரில் நல்ல ஹிட்டிங்கும் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஹர்திக் பாண்டியா பற்றி, இந்த சீசன் ஏதோ கொஞ்சம் ஃபார்ம் கம்மியாக இருக்கிறாரு. அவர் ஓட்டுறோம், மற்றபடி அவர் தரமான பிளேயர்னு எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். இது ஒரு நல்ல டீலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தாட்டு தப்பா இல்லை ரைட்டா நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதுக்கு வாய்ப்பு இருக்கிற தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் விடுங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். பை கைஸ்.